ஓகே, மே 7 எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு ஹைதராபாத்துக்கு. நான் உள்ளே போகும்போது செக்இன் பண்ணும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து 2026க்கு புக் பண்ணியிருக்கீங்க, 2025க்கு புக் பண்ணாமல். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் போகாமலேயும் இருக்க முடியாது. ஏன்னா என்ன பார்ட்னர்ஸு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நான் வந்து ரீஷெடியூல் பண்ணி தான் ஆகணும். ரீஷெடியூல் பண்ணிட்டு 10,000 கிட்ட ஆச்சு. அதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, முகேஷ் அண்ட் யோகேஷ் கூட போயிட்டு அண்ட் ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் பட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜோலாகுட்டா அகாடமி பக்கத்தில் சரௌண்டிங்கில் ஒரு ஹோட்டல்ஸ் இல்லை. நாங்கள் புக் பண்ணும்போது இல்லை, மேபி இருந்திருக்கும். நாங்கள் புக் பண்ணும்போது இல்லை. ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் டக்குன்னு கோட் ப்ராக்டிஸ் போகலை, போய் தூங்கிட்டு நாங்கள் வந்து கோட் ப்ராக்டிஸ் போனோம். நான் ஒரு 5:30க்கு தான் அங்கே ரிப்போர்ட் பண்ணேன். 6 o'clock அவங்க லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. கேட்டால் 6 o'clock வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 days வந்து மேட்சே இல்லை. நான் என் ஃப்ரெண்டோட மேட்ச்சுக்கு தான் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் செகண்ட் டே என்ன பண்ணோன்னா, நான் வந்து கோட் ப்ராக்டிஸ் தனியாக புக் பண்ணி நாங்கள் கோட் புக் பண்ணி விளாண்டோம். தேர்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து டபுள்ஸ் இறங்குறேன். டபுள்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் செட் எனக்கிட்ட 7 சர்வீஸ் பால் குடிச்சாங்க. நான் வந்து ஹைட் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் 2 நெட்டு ஒரு ஹைட்டாக ஒரு நெட் சர்வீஸ் போட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் செட் அப்படியே போயிடுச்சு. அண்ட் என்னால் தான் லாஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் செட்டு. செகண்ட் செட் ஐ கேவ் மை பெஸ்ட். நான் என்னெல்லாமோ பண்ணி செகண்ட் செட் எடுத்தோம். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு செகண்ட் செட். தேர்ட் செட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்தோம். அண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அடுத்து மிக்சட் டபுள்ஸ் டக்குன்னு இருந்துச்சு. மிக்சட் டபுள்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சீடட் பேரோட இருந்துச்சு. வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் எந்த சொல்லிட்டு சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஜஸ்ட் கிவ் யுவர் பெஸ்ட். நீ என்ன ப்ராக்டிஸில் பண்ணியோ அந்த ப்ராசஸை நம்ப. நீ ப்ராசஸ் பண்ணியிருந்தோன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு வின் இருக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி கரெக்டாக பண்ணோம். தட் ஈஸியாகவே ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து டபுள்ஸ் அடுத்து இருந்துச்சு. டபுள்ஸ் என்ன ஆயிடுச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயிண்ட் நாங்கள் தான் போட்டோம். 14-12 இருந்துச்சு. ஒரு ரிசீவிங் வந்து பிடிச்சிருக்கலாம், அது பிடிக்கல. திருவுக்கு கரெக்டாக கிடைக்கல, அது அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. அது செகண்ட் செட்டுமே 13-10 இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் லோஸ் பண்ணிட்டோம். செகண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, சர்வீஸ் வந்து அவங்க ரொம்பவே ஷார்ப்பாக வச்சுருந்தாங்க. ஒன்று ஃப்ளிக் வந்து செம்ம கார்னர் அண்ட் ஆல்சோ ஃப்ளாட் சர்வீஸும் போட்டுகிட்டே இருந்தாங்க. ரிசீவ் பண்ணவே என்னால் முடியல. நான் வந்து ரொம்ப டவுன் போயிருந்தேன். இல்லைன்னா ரொம்ப ஃப்ளிக்கை அடிச்சு போட்டுருவாங்களோன்னு அந்த பயத்துலேயே இருந்தேன். எனக்கு ரிசீவிங் கரெக்ட் பண்ணவே முடியல அந்த மேட்ச்சில். அதனால செகண்ட் செட்டுமே நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அந்த மேட்ச் லூஸ் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் டே வந்து மிக்சட் டபுள்ஸ் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி டீமோட தான். அப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உள்ளூர் டீமே இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ஓகே விளையாடிடலாம் அப்படி தான் ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். அண்ட் ஓகே, அதே மாதிரி ஸ்டோக்ஸுமே நல்லா இருந்துச்சு, ஸ்மேச்சஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்களும் சூப்பராக விளாண்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் இருந்துச்சு. பட் அந்த கேப்பில் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த தேர்ட் மேட்ச் வந்து வி வாஸ் கான்ஃபிடென்ட். ஏன்னா 1 o'clock இருந்துச்சு. சீடட்டும் ஜெயிச்சிட்டோம், இந்த டீமும் ஜெயிச்சிட்டோம். பட் இந்த டீமும் ஸ்ட்ராங் தான் எங்களுக்கு தெரியும். பட் இந்த டீம் எப்படியா ஜெயிச்சிடலான்னு தான் இருந்தோம். மோஸ்ட்டாக என்னால் நெட்டில் வைக்கவே முடியல. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரொம்ப இதாக இருந்ததுனால என்னால் நெட்டில் மோஸ்ட்டாக வைக்கவே முடியல. அதனால என்னால் லிஃப்ட் தான் பண்ண முடிஞ்சிச்சு மோஸ்ட்டாக. அதனால நாங்கள் மோஸ்ட்டாக டிஃபென்ஸ் ஆனோம். பட் 1-2க்கு அப்புறம் நாங்கள் அப்படியே ஃபினிஷ் ஆயிடுது அந்த ஸ்ட்ரோக்ஸு. அப்புறம் இந்த மேட்ச் லூஸ் பண்ணிட்டோம். நல்லா தான் விளையாண்டோன்னு இருந்துச்சு. பட் இன்னுமே தூக்காமல் விளையாடி இருக்கலாமோன்னு எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருக்குது. மற்றபடி ஓகே, நம்ம பண்ணது பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு விட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் முடிச்சுட்டு செட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ஊருக்கு வந்தாச்சு. இட் வாஸ் குட் டோர்னமெண்ட். எனக்கு ஹாப்பி தான். இந்த லிட்டில் ப்ராக்ரஸ் இருந்துச்சு எனக்கு என்னோட கேம்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் not about the result, but what I played in the tournament was good. Okay, bye.